எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம்பா. வெல்கம் ப்ரூவ் கிஃப்ட் விஸ்காம்ல ஓகே காலேஜ் இல்ல, தளபதி இல்ல, அவர் கூட அந்த காலேஜ் தான்ப்பா. இவர் என்ன ஹிப்போதம்ல கூட தம்பியா வருவார் அவர் தானே. ஆனா உனக்கு மட்டும் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா படிக்க இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேரும் சிப்பாய் குழுமா கிடைக்கிறதுனா அந்த வேலை தேவையில்லை சார். ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் பக்கத்து பையனோட கதை. வேற வேற காலேஜ்னாலும் அப்படியே எல்லாரும் ஒன்னாவே இருந்து ஃபன் பண்ணோம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா புரியாதுடா, ஒரு வாட்டி பண்ணி பாத்துடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூடவே இருக்கிறது தானே லவ். நீ என்ன காசு? இப்ப திடீர்னு வேலைக்கு சமாளிக்கணும். அவன் எப்ப கொடுக்க போறான்னு கேக்குறேன். நம்மளும் பூமரன்ஸ் மாதிரி தனியா ஆயிடுவோமாடா. ஓ மை காட், ஏதாவது பண்ணி நம்மளும் ஒன்னாவே இருந்தா ஜாலியா இருக்குங்க. ஒரு ஐடியா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஈவென்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் மச்சி. நல்லா வாயில வந்துடும். ஆனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பெருக்கு 10 இருக்கு. இவங்க மத்தியில பெருசா தெரியறதுக்கு நம்ம கிட்ட புதுசா என்னடா இருக்கு? லைக் பண்ணுங்க ப்ரோ. தெரியல. எல்லாம் இங்கே முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கொட்டார மாதிரி தெரியல. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசுல ஆசைப்பட்டது மறுபடியும் போய் தேடி ஜெயிக்க வாய்ப்பு வருதுன்றதே ரொம்ப அபூர்வம்னா. எனக்கு அது வந்திருக்குண்ணா. வா ட்ரான்ஸ்லேஷன் வேற லெவலு. பெத்தவங்க பசங்களை கம்பேர் பண்ற மாதிரி பசங்க பெத்தவங்களை கம்பேர் பண்ணா அசிங்கமா இருக்கும். பாதியில தானே மச்சான், பாதியில போயிருந்தா. கூட்டாளிங்களுக்குலாம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவே. ஏய் மதன் கௌரி ஒரு என்ஓவிபி ஜேர்னி டு ஹாப்பினஸ். நீ ஏறமான் ஃபேனா? ஆமா சார். ஏய். ஏதாச்சும் பிடிக்கும் சார். ஆகஸ்ட் 2 அது. ஓகே காய்ஸ், எப்படின்னா 1992 ஆரம்பிச்சு 1992 ஆரம்பிச்சு அப்போ தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்குதா இல்லை அப்போ தான் அவர் பார்க்குறாரான்னு எனக்கு தெரியல. அதுலேருந்து இன்ஃபினிட்டி. ஓகேயா, இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இது வந்து இட்ஸ் அ காமன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, மிடில் கிளாஸ் பையனுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட லைஃப் ஜேர்னி தாங்க காட்ட போகிறாங்க படமாக. விச் இஸ் குட். நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகுது. அந்த வேலை விஷயமா இருக்கட்டும், அந்த சில சீன்ஸ் அந்த காட்டும் போதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபெமிலியாக இருக்குது நம்மளை பார்க்கும் போது. ஸோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க, த பாய் நெக்ஸ்ட் டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் பக்கத்து பையன் மாதிரி அந்த கதை அப்படின்ட்டு. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அது யதார்த்தம் தான் வந்து எப்பவுமே ஒர்க் ஆகும். ஓகேயா, ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இவன் நம்ம வீட்டு பக்கத்து பையன் மாதிரியே இருக்கிறான்டா அப்படிலாம் ஃபீல் வச்சுக்கோங்களேன். அந்த படம் ஹிட்டு, அந்த நடிக்கிறவரும் வந்து ஹிட் ஆயிடுவார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? த ஒன்லி தனுஷ். அவர் எப்போ நடித்தாலும் சரி நமக்கு அந்த ஃபீல் வந்துடும். முக்கியமாக விஐபி படம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் சொல்லிட்டு போனாங்க, அம்மாமார்கள் அக்காமார்கள் எல்லாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா என் பக்கத்து தம்பி மாதிரியே இருக்கான், என் பக்கத்து பையன் மாதிரியே இருக்கான். லைக் அந்த பக்கத்து வரும்போது அது எப்படின்னா அந்த கேரக்டர் வந்து உங்கள் கூட வந்து அப்படி நெருக்கமாகுது, ரொம்ப நெருங்கிய சொந்தமாகிடுதா. அதனால் அந்த கேரக்டர் டெச்சிருது. அந்த கேரக்டர் வந்து படமாக வரும்போது அந்த படமும் டெச்சிருது. இதான் மேட்ரு. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம யதார்த்த வாழ்க்கையில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறோமோ நடக்குதோ அதை வந்து படமாக காட்டும் போது நம்மளுக்கு இன்னும் வந்து அது சிங்க் ஆயிடுது. நானும் இப்படி தானே அடி வாங்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். நானும் இப்படி தான் லிவ் பண்ண ட்ரை பண்ணிட்டேன்னா ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். தென் நம்ம ஒன்று முயற்சி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளை கெடுக்கிறதுன்னு கூடவே ஒருத்தர் இருப்பான், தள்ளி விடுறதுன்னு கூடவே ஒருத்தர் இருப்பான், நம்மளை பிடிச்சி இழுக்கிறதுன்னு கூடவே ஒருத்தர் இருப்பான், நம்மளை தூக்கி விடுறதுன்னு ஒருத்தர் இருப்பான். நீ தூக்கும்போது சேர்ந்து உடனே நான் சேர்த்து தூக்குறானோ அந்த மாதிரி ஒருத்தனும் இருப்பான். நீ மட்டும் போகாதடா நானும் கூட வருவேன்டா, இல்லைன்னா உடனே தள்ளி விட்டுருவான் அப்படி ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் வந்து ரியலாக கொண்டு வரும்போது, படத்தில் வந்து ரியலாக வந்து கொண்டு வரும்போது
அது வந்து யதார்த்தமாகிடுது, ஒரு யதார்த்தமாக நடிப்பாக மாறிடுது. இதுதான் மேட்ரு. இந்த டெக்னிக் வந்து நிறைய படங்கள் இப்போ நான் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அது நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு அங்கே ஏஆர்எம் டச்சு கொடுத்துட்டு அப்புறம் வெங்கப்ரபு வந்து இளையராஜா பற்றி பேசுகிறது, அது நல்லாவே சிங்க் ஆனிச்சு. ஆக்சுவலி இந்த படத்தை நான் ரியலாக பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் இந்த ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா என் நண்பன் தான். அவன் ரியாக்ட் பண்ணி எனக்கு வந்து வீடியோ, அவனும் ரியாக்ட் பண்ணுறவன் தான், சினிமேட்டிக் தமிழ். முடிஞ்சால் அவனோட வீடியோ வந்து மேலே தட்டி பாருங்கள், செம்மையாக ரியாக்ட் பண்ணுவான். அவன் ரியாக்ட் பண்ணி என்னை ஷேர் பண்ணிட்டு இருந்தான், எப்பயுமே பண்ணுவான். பார்க்கும்போது நண்பன் ஒரு வந்த பிறகா. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த இன்ட்ரோ மட்டும் தான் பார்த்தேன். வெங்கு ப்ரூஃப் கிஃப்ட்னு போட்டுருந்துச்சா. எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா, இவன் வந்து சும்மா பண்ண மாட்டான் ரியாக்ஷன் வீடியோ. வேர்த்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவான். ஸோ அவன் பண்ண கையோட வந்து சரி தட்டி பார்த்தேன், வெங்கு ப்ரோ கிஃப்டா, சரி பவுஸ் பண்ணு ரியாக்ட் போடுன்னு சொல்லிட்டு இப்போ ரியாக்ட் பண்ணேன். இதான் மேட்ரு, நல்லா இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து தேட்டரில் வருது, இங்கே மலேசியாவில் ரிலீஸ் ஆனிச்சா கண்டிப்பாக நான் பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த ரிலேஷன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு முக்கியமான வீடியோ, ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட 2 வருஷம் ஆக போகுதுங்க அஃபிஷியலாக. அண்ட் தென் இது வந்து 904th வீடியோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு, உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப அப்படியே எமோஷனல் அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஐ எம் ஸோ ஹாப்பி. அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் கூட சேர்ந்து இது வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 8K ஃபாலோவர்ஸ் என் கூட சேர்ந்து வைப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி வைப்பில் இருங்கப்பா. இன்னும் தொடர்ந்து வேறு ஒரு அப்டேட் வரப்போகுது. அண்ட் பழைய ராஜ் ஃபிலிம் ரியாக்ட் வந்து மறுபடியும் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா, ஷேர் எல்லாம் பண்ணிடுங்கப்பா. ஸோ கூட இன்னும் 10Kல நம்ம ஒரு பெரிய செலிப்ரேஷனே பண்ணுவோம். அது வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ இன்னொரு பார்க்கலாம். பாய்.